நமஸ்காரம். நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகளோ பக்தர்களோ ஆச்சாரியனோ அல்லது ஒரு சந்நியாசியோ வருவார்கள் என்றால் அவர்களிடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத பத்தி சற்று சொல்லுகிறேன். அந்த நாள்ல விருந்தோம்பல் உயர்ந்ததாக கொண்டாடப்பட்டது. இன்னைக்கு ரொம்ப பறந்து விரிந்திருக்கிற ஊர் சிட்டி கல்ச்சர். யாரும் ரொம்ப விசிட்டர்ஸ் விருந்தாளிகள் வர்றதும் இல்லை. இன்னொருத்தர் இடத்துல போய் தங்கறதுக்கு நமக்கு நேரமும் இல்லை, சகிப்புத்தன்மையும் இல்லை. இருந்தாலும் வரும் விருந்தாளிகளை வரவேற்றால்தான் நமக்கு நாளைக்கு குடும்பத்தில் செழிப்பு ஏற்படும். இத பத்தி 2 கதைகளை மட்டும் முதல்ல சொல்றேன். அனந்தாழ்வான் என்னும் ஆச்சாரியன் ஏழுமலை திருமலையில் தங்கியிருந்து தோட்டம் அமைத்து ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு பூ தொடுத்து தொண்டு புரிந்து வந்தார். ராமானுஜருடைய ஆணைப்படிதான் அந்த சுவாமி அங்க போய் தங்கியிருந்து பூ கட்டி வந்தார். ஒரு நாள் பெருமான் அவர் வீட்டு வாசலுக்கே வந்து விட்டார். அவரை கூப்பிட்டு அனுப்பி பார்த்தால் இவர் போகவில்லை. எனக்கு பூ கட்டுறதுல நேரம் இல்லை, அதனால வர முடியலையேன்னு மறுத்துட்டார். கோவித்து கொண்டு பெருமாளே வந்தார். அப்படியும் அவர் தயங்காமல் தம் வேலையை முடித்து விட்டுத்தான் போய் பார்த்தார். பெருமாள் கோபமா கேட்டார், நான் வந்து வாசல்ல காத்துட்டு இருக்கேன், எப்படி திரும்பி பார்க்காது இருந்தியே? அந்த சுவாமி கூறிய பதில், ஒரு பக்தன் வந்தால் உடனடியாக போய் திறக்க வேண்டும், முகமன் கூறி வரவேற்க வேண்டும். பகவான் வந்தால் கூட 2 நிமிஷம் காக்க வைக்கலாம், பக்தன் வந்தால் காக்கவே வைக்க கூடாது என்று அவர் பதில் கூறியுள்ளார். இப்ப இந்த கதையிலேருந்து நீங்க அப்படின்னா வாசல்ல பெருமாள் வரைச்சே காக்க வைக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராதீங்க. நான் அதுக்காக இந்த கதையை சொல்லல. இப்போ பெருமான் காத்திருந்தாலும் ஒரு பக்தனை காக்க வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வருகிறார்னால் அவரை உட்கார்த்தி வைத்து விட்டு நாம கொஞ்சம் வெளியில கடகண்ணிக்கு போனோம்னு கிளம்பி படக்கூடாது. நானே வீட்டை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிருந்தேன், நல்ல வேளை வந்தீர் வாரும் அப்படின்னு உட்கார்த்தி வச்சுட்டு போகக்கூடாது. ஒரு சுவாமி வந்திருக்காருனால் அவர் புறப்பட்டு போகும்படி அவருடைய தேவைகள் என்ன அப்படிங்கறத நாம தான் பார்த்து கொள்ள வேண்டும். இது ஒரு புறம் ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொரு கதை சாஸ்திரம் சொல்றது, ஒருத்தர் பெரியவர் அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கார், நாம கொஞ்சம் திரும்பி பார்க்காத எழுந்திருக்காத இருந்தோம்னு வச்சுங்க, நம்முடைய பிராணவாயு இருக்கு பாருங்க, அது நம்ம கிட்டேந்து எழுந்து விடுமா. அது என்ன எதிர்பார்க்கிறது, உட்கார்ந்து இருக்கிறவன் எழுந்திருக்க போறான், கூடவே நெஞ்சில் இருக்கிற பிராணவாயுவும் எழுந்திருந்தால் அப்ப அதே ஹைட் மெயின்டைன் ஆகும், நெஞ்சிலேயே பிராணவாயு இருக்கும். உட்கார்ந்து இருக்கிறவர் எழுந்திருக்கல, ஆனா நெஞ்சில் இருக்கிற பிராணவாயு மட்டும் வெளியில எழுந்திருந்தால் அப்ப வாய் வழியே வெளியில போடுமோ இல்லையோ, இறந்ததற்கு சமமாகிறோம். அப்ப ஒரு பெரியவர் வரும்போது மரியாதையோடு எழுந்து நிற்காவிட்டால் அந்த அவமரியாதை நமக்கு பிராணதோஷம் வரைக்கும் போகும், பிராணனே போகிற ஆபத்து வரைக்கும் ஏற்படுமா. அந்த தப்பு பண்ணக்கூடாது. சரி, இப்போ ஒரு சுவாமி வந்திருக்கேன்னு சொல்லிட்டார், அதுக்கு நாம தயாரா இருக்கணும். சந்தனம் எடுத்து வச்சுக்கணும், புஷ்பம் எடுத்து வச்சுக்கணும், தீர்த்த சொம்பு எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு சமர்ப்பிக்க 2 பழங்கள் திருத்தி அதுல கொஞ்சம் தேன் கொஞ்சம் வெல்லம் இது போட்டு தயாரா வச்சுக்கணும். இதுக்கு மதுபர்க்கம்னு சொல்லுவார்கள். பெருமான் எழுந்துருளும் போதும் சரி, பெரியோர்களாரான்னு வந்தாலும் பழம் தேன் வெல்லம் இது 3 சேர்த்து கொஞ்சமா ஒரு சின்ன பாத்திரத்துல வச்சுன்னு கொடுத்தோம்னா அதுவும் ரொம்ப சிறந்த பயனை கொடுக்கும். இப்போ ஒரு சாமி வருகிறார், பூர்ண கும்பம் கொடுக்கணும் இல்லையோ. அவர் வித்வானா இருக்கார், அவர் ஒரு பெரிய அத்தியாபகர், உபன்யாசகர், சிறந்த பக்தர், கோவில் அர்ச்சகரா இருக்கார், சன்னியாசி, எப்படி வேணா இருக்கட்டும். அவர்கள் நம்ம வீட்டுக்கு வருகிறார்கள் என்னால் பூர்ண கும்பம் கொடுக்க வேண்டும். அவர்கள் சன்னியாசியாக இருந்தால் நகர்மணான பிரஜயாதனேன தியாகேனைகே அமிர்தத்வமான சுகு அப்படிங்கிற பஞ்சாதி அதை சொல்லி வரவழைக்க வேண்டும். இல்லே கிரகஸ்தர்களாக இருப்பின் வேற பல பஞ்சாதிகள் சொல்லலாம். இப்ப நம்முடைய ஆச்சாரியன் வச்சுங்களேன், அவர் நம்பித்தான் இருக்கும், அவருடைய கைடன்ஸ்ல தான் நாம எல்லாம் பண்றோம். ஒருவேளை இது
இப்ப ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருமாளிகளே பஞ்சசம்ஸ்காரம் பண்ண ஆச்சாரியன். இப்படி எப்படி இருந்தாலும் சரி, அவர் வரும்போதே அவருடைய திருவடிகளை கழுவ வேண்டும். அதை நம்ம வாசல்ல வரும்போதே சொம்பு தீர்த்தம் கொண்டு போய் அவரை மணையில நிற்க வச்சு அவர் திருவடிகளை கழுவி அவருக்கு மாலை சேர்த்து, புஷ்ப மாலை, சரம் ஏதோ ஒன்று அவருக்கு போட்டு பூர்ண கும்பம் கொடுத்து எழுந்தருள வேண்டும் அப்படின்னு மரியாதையோட உள்ள கூட்டின்னு வரணும். உள்ள வந்த விற்பாடு அமர்வதற்கு அவருக்கு ஆசனம் இட வேண்டும். தீர்த்தம் சாப்பிடுறீங்களா, பசியா இருக்கா, பால் சாப்பிடுகிறீர்களா அப்படிங்கறத விசாரிக்கணும். முதல்ல நாம குடும்பத்தோட விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும். அதை வெறும கை கூப்புறதோ பாதி சேவையோ எல்லாம் பண்ணக்கூடாது. முழுக்க விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும். அவர் என்னத்துக்காக வந்திருக்கார்? நம்ம கூட்டு வந்திருந்தாலும் சரி, அவரா வந்திருந்தால் அப்ப என்ன நிமித்தமாக வந்தீர்கள்? அடியன் தேவரீருக்கு என்ன கைங்கரியம் பண்ணலாம், என்னால என்ன பண்ண முடியுமோ செய்யறேன் அப்படிங்கறத அவருக்கு சொல்ல வேண்டும். நாம ஒருவேளை அவர் ஏதானும் பண உதவி கேட்கிறார், கோவிலுக்கு கைங்கிறதுக்காக வந்திருக்காள்னால் கடன் கேட்டால் தாராளமாக மறுத்து விடலாம். கடன் கொடுக்கணுங்கிறது இல்லை, அது பல சமயம் சண்டையில போய் முடிஞ்சிடும். இப்போ ஒருத்தர் 10,000 ரூபாய் கேட்கிறாரா, அதுக்கு பதில் 2000மோ 3000மோ வெறுமையே கொடுத்துடலாம். கடனாக கொடுக்காமல் முழுவதுமா தானமா கொடுத்துடுறது நல்லது. இல்ல அவர் வேற ஏதாவது தானத்துக்கு வந்திருந்தாலும் நம்ம தயாரா பேசி வைத்து கொண்டு கொடுக்க வேண்டும். அவர் முன்னால் உன்னை கமிட் பண்ணிட்டு அப்புறம் பின்னால் போய் யோசித்து அதை செய்ய முடியாது போல் இருக்கே அப்படின்லாம் நினைக்க கூடாது. உடனே வாக்கு கொடுக்கணுங்கிற தேவையில்லை. அவர் வந்து ஒன்னு கேட்கிறாரா, நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு யோசிச்சுட்டு தான் சொல்லணும் அப்படின்னா அப்படியே சொல்லலாம், தப்பில்லை. இப்போ ஆச்சாரியனாக இருப்பின் ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்து கொள்ளுதல்னு ஒன்று உண்டு. அப்படின்னா அவர் திருவடிகளை மணையில் எழுந்துருள பண்ணி நாம குனிந்து திருவடியை விழுந்து நம்ம தலையால தொட்டு நமஸ்கரித்து சற்றே புனித நீர் அதால் அவருடைய திருவடியை கழுவி அந்த தீர்த்தத்தை ஸ்ரீபாத தீர்த்தமாக நாம் ஏற்றுக்கொள்வது உண்டு. அதுக்கப்புறம் அவர் ஆசீர்வாதமா ஏதான ஒரு 2 வார்த்தை சொல்லலாம். அவர் பெரிய வேத வித்வானா இருந்தா ஏதான ஒரு கனம் சொல்லலாம். இல்ல விஷயம் தெரிஞ்சவரா இருந்தா குடும்பம் எப்படி பக்தியில இருக்கணும்ங்கிறத பத்தி 2 வார்த்தை வர சொல்லலாம். அப்புறம் கையில அக்ஷத்தை கொடுத்து நாம நமஸ்கரித்து அக்ஷதையை சேர்த்து கொள்ள வேண்டும். அவருக்கு பழம், வெத்தலை பாக்கு, புடவை வேட்டினா புடவை வேட்டி, இல்ல ஷால்வை போத்தணும்னா ஷால்வே, இதை தயாராக எடுத்து வைத்துக் கொண்டு சுவாமியினிடத்துல சமர்ப்பிக்க வேண்டும். ஒருவேளை தம்பதிகளா வந்திருக்காள்னு வச்சுங்க, அப்ப குங்குமம், வெத்தலை பாக்கு, புடவை, ரவிக்கை அதையும் சேர்த்து அவர்களிடத்துல சமர்ப்பிக்க வேண்டும். சன்னியாசியா இருந்திருந்தால் காஷாய வேட்டி கொடுக்கலாம். அந்த காஷாய வர்ணத்திலே ஷஹப்பில் இருக்கக்கூடிய ஷால்வே, தகடி போத்தலாம். இது அவரவர்கள் வழக்கப்படி பண்ணிக்கலாம். முக்கியம் மரியாதையோடு இருந்து கொள்ள வேண்டும். அவரை வெறும தங்க வச்சுட்டு நாம ஏதோ வேலை பார்க்க கூடாது. அவர் இப்ப நம்ம இல்லத்திலே சாப்பிடுறேன்னு சொல்லியிருக்காருன்னு வச்சுங்க, நன்னா பண்ணி வைக்கணும். அவர்கிட்ட தொந்தரவா போய் பால் சாப்பிடுறீங்களா, சக்கரை போடலாமா வேண்டாமா, நச்சுன்னு கேட்டு இருக்க கூடாது. ஒரு தரம் கேட்டு வச்சுக்கணும். இல்ல அவர் கூட யாரானோ உதவறதுக்கு வந்திருந்தாள்னா அவர்களிடத்துல பேசி நம்ம கேட்டு வச்சுக்கலாம். நச்சு பண்ணக்கூடாது. அதுக்குன்னு அவருக்கு வேண்டியதை கேட்காமலும் இருக்கக்கூடாது. ஒரு பகவான் நம்ம வீட்டுக்கு வருகிறார்னு வச்சுங்க, அங்கங்க பெரிய வீடு வச்சுட்டு இருக்கிறவாள்லாம் பெருமாளே புறப்பட்டு வருவதோ இல்லையோ, அவர்கிட்ட ஒண்ணும் கேட்க வேண்டாம், நாம விருப்பப்பட்டதை சமர்ப்பிக்கலாம். ஆனா ஒரு குரு, ஆச்சாரியன், ஒரு பக்தன் நம்ம வீட்டுக்கு வர்றாருனால் அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறத நாசூக்கா கேட்டு அதை போய் வளவளான்னு என்னார் முன்னாடியும் போட்டு உடைச்சு உங்களுக்கு இது பிடிக்குனாலே அது இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவர்கிட்ட நாசூக்கா கேட்டுண்டு அதை முற்கூட்டியே வாங்கி வச்சுண்டு அவர் வந்தவுடன் சமர்ப்பிக்க வேண்டும். ஒத்துக்கொண்ட எதையும் கொடுக்காமல் இருக்கவே கூடாது. மரியாதை குறைவா நடக்க கூடாது. சில வீட்டுல பார்த்தோம்னால் பிள்ளை பொண்ணுக்கு ஏதான வேலை இருக்கலாம், நம்ம தொந்தரவா அவளை கூட்டு எல்லாத்துக்கும் நில்லுன்னு சொல்லி அவர்களுக்கும் வேலை கெடும், கடைசியில கொஞ்சம் அவர்களுக்கு பிடிக்காமலும் போயிடும். அதெல்லாம் நம்ம செய்யவே வேண்டாம். வரும்போது ஒரு தடவை நமஸ்கரிக்க வேண்டும். வேற எந்த வேலையும் இல்லையா, பிள்ளை பொண்ணு பேரம் பேத்தி எல்லாரும் நிக்கட்டும், அவரவர் வேலையை பார்க்கட்டும், நாம அதுக்கு தான் இருக்கோம். அப்ப நாம நின்று கொண்டு அந்த பக்தர் கிளம்பி போற வரைக்கும் பார்த்து கொள்ள வேண்டும். வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காருனால் பசியோட அவர் திரும்பி போகவே கூடாது. பசியோட திரும்பி போனார்னு வச்சுங்க, தர்மசாஸ்திரம் என்ன தெரியுமா சொல்றது, இந்த வீட்டுல இருக்கிற செல்வத்தையும் எடுத்து கொண்டு போய் விடுகிறான்ங்கிறது. அப்படின்னா நம்ம செல்வமே இழந்து போடுவோம். வருபவர் பசியாரித்தான் போக வேண்டும். பழம் கொடுக்கலாம், பால் கொடுக்கலாம். அவர் சாப்பிடுபவராக இருந்தால் நிறைய பண்டங்கள் பண்ணி வைத்துக் கொண்டே சமர்ப்பிக்கலாம். சுஷ்கமா ஒரு
நம்மால பிடிக்காத ஒரு கருமித்தனமான ஹிருதயத்தோட நடந்துக்க கூடாது, தாராள ஹிருதயத்தோட நடந்துக்கணும். இது எல்லாமே இப்ப பணம் இருக்கிறவா தான் பணங்கிறது இல்லை. இப்போ மனம் தாராளமா இருக்கிறது எல்லாருக்குமே பொதுதானே. அந்த மனத்தோட வரவேற்கணும். அப்படி இருந்தால் அந்த இல்லத்தில் தெய்வ கட்டாட்சம், பகவானுடைய அனுகிரகம், பாகவதர்களுடைய அருள் பரிபூர்ணமா இருக்கும். இது அவளா வந்தால இப்போ பெரியவர்களா இருந்து ஊருக்கு வந்திருக்காள்னா நாமே வலிய போய் பிரார்த்திக்கணும். நீங்க வாங்கோ. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பொன்னடி சாத்துவதுன்னு பேர். அப்படின்னா ஒரு ஆச்சாரியன் நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறோம்னா வெறும வாங்கோ வந்துட்டு போங்கன்னு சொல்றது இல்ல. தேவரீர் பொன்னடி சாத்த வேண்டும் அப்படின்னா அவருடைய திருவடி பொன் போன்றதான். அதனால வெறும் காலை வைக்கணும்னு சொல்லாமல் உங்க கால் பதியணும்னு சொல்ல மாட்டோமா, அத போல பொன்னடி சாத்தணும்னு சொல்லுவார்கள். பகவானுக்கு பிரதிநிதிகள் பாகவதர்கள், பகவானுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அப்படின்னா அவருக்கு கொடுக்கிற மரியாதை அதை விட ஒரு மடங்கு கூட கொடுக்க வேண்டும். அவசியம் கொடுப்போம், காக்க வைக்க கூடாது. இப்ப கடைசியில ஒரு வார்த்தை, நாங்கள் எல்லாம் சேர்ந்து என் பணி சர்வே வைப்போ, நீங்க சீக்கிரம் ஃபில்அப் பண்ணு கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். 8000 பேர் அனுப்பிச்சிருக்கா, பாக்கி 25,000 பேர் இப்போ எங்களை காக்கத்தான் வச்சிருக்கீள், காக்க வைக்க கூடாதுன்னு இப்ப சொல்லியிருக்கேன். அதனால உடனடியா தயவு செய்து ஃபில்அப் பண்ணி அனுப்பவும். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.